நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஸ்பேஸ்க்கு போயிருக்காரா? அட ஆமாங்க. தமிழ் சினிமாவோட முதல் ஸ்பேஸ் படம் எது அப்படின்னு கேட்டோம்னா டிக் டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதுதாங்க இல்ல. ஏலியன் நம்பியார் வேற்று கிரகத்தில் எம்ஜிஆர். இந்தியாவோட முதல் ஸ்பேஸ் சினிமா இதுதாங்க. 1963ல எம்ஜிஆர் பானுமதி ஜோடியா நடிச்சு காசிலிங்கம் இயக்கி வெளிவந்த கலையரசி படம் தான் முதல் ஸ்பேஸ் படங்க. வேற்று கிரகத்தை சேர்ந்த நம்பியார் அவரோட கிரகத்துல அறிவியல் வளர்ந்த அளவுக்கு கலைகள் வளரலையே அப்படின்னு வருத்தப்பட்டு அதை சரி கட்டணும் அப்படின்னு பூமிக்கு வந்து இங்க இருக்க கலைகள் எல்லாம் பாக்குறாரு. அப்போ பானுமதி அம்மா எம்ஜிஆர் கூட டூயட் பாடிட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே இந்த அம்மா நல்லா பாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மயக்க மருந்து கலந்து கொடுத்து தூக்கிட்டு போயிடுறாரு. இதை கண்டுபிடிச்ச எம்ஜிஆர் அவரும் அந்த பிளானட்டுக்கு டிராவல் பண்ணி போய் அவரோட காதலியை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதை. விஎஃப்எக்ஸ் இல்லாத டைம்லயே அவங்க ஸ்பேஸ் ஷிப், விண்வெளி இதையெல்லாம் நம்ம தமிழ் சினிமால காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அந்த பிளானட்ல இருக்க ஜீரோ கிராவிட்டியை சமாளிச்சு நடக்க முடியாம நடக்கிறத ஸ்லோ மோஷன்ல காமிச்சு ஆடியன்ஸ்க்கு ஒரு வித்தியாசமான மூவி எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்திருப்பாங்க.